வடக்கு மக்களின் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தமிழ் அரசாங்கம் உரிய தீர்வு வழங்கும் என மின்சக்தி வலுவூட்டல் அமைச்சர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். வடக்கிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ரவி கருணாநாயக்க இன்றைய தினம் யாழ்ப்பாணம் நல்லூர் ஆலயத்திற்கு விஜயம் மேற்கொண்டு பூஜை வழிபாட்டில் ஈடுபட்டார். இதேவேளை யாழ்ப்பாணம் ஐக்கிய தேசிய கட்சி அலுவலகத்திற்கு விஜயம் மேற்கொண்டு அங்குள்ள ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவுடன் கலந்துரையாடினார். அங்கு கலந்துரையாடலின் பின்னர் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். கடந்த 2015ஆம் ஆண்டுக்கு முன்னர் இங்கே பயங்கரமான சூழல் நிலவியது. ஆனால் இப்போது அனைவரும் சுதந்திரமாக வாழக்கூடிய நிலைமையை ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் பெற்றுக் கொடுத்துள்ளோம். அதேபோல் உங்களுக்கு நிலவும் பிரச்சினைகளுக்கும் விரைவில் தீர்வினை பெற்றுக் கொடுப்போம் எனவும் தெரிவித்துள்ளார். இப்பொழுது எங்களுடைய கௌரவ அமைச்சர் கௌரவ திரு ரவி கருணாநாயக்க அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு இந்த விடயம் சம்பந்தமாக ප්‍රතිචාරයක් ලබා දීම සම්බන්ධයෙන් මම අවංක ස්තුතිය මම පුද කරනවා. என்னுடைய தனிப்பட்ட என்னுடைய உள்ளம்பூர்வமான நன்றியை உங்களுக்கு இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். යාපනය කියන්නේ අපට අලුත් තැනක් නොවේ. யாழ்ப்பாணம் என்பது எனக்கு ஒரு புதிய இடம் அல்ல. වැඩියෙන්ම එක්සත් ජාතික පක්ෂයට මේක උරුමයක් තියෙන මොකෝ අපි එක්සත් ජාතික පක්ෂ කියන්නේ සිංහල දෙමළ මුස්ලිම් මලේ බර්ග ඔක්කොම එකට ජීවත් වෙන එක්සත් ජාතික පක්ෂයක්. யாழ்ப்பாணம் என்பது எனக்கு ஒரு புதிய இடம் அல்ல. இருந்தும் இந்த ஐக்கிய தேசிய கட்சி என்பது அது ஒரு தனிப்பட்ட இனத்துக்கான கட்சி அல்ல. அது முஸ்லிம்கள், தமிழர்கள், சிங்களவர்கள் எல்லோருக்குமான ஒரு பொதுவான கட்சி. අපේ ප්‍රශ්න තියෙන දවසෙත් ඔබතුමාලා අපිත් එක්ක හිටියා. අද සාමයේ තියෙන අවස්ථාවේදී සතුටෙන් ඔබතුමාලගේ මුණුවල් දකින්න අද සතුටෙන් දකින්න අපේ ලොකු සතුටක්. நாங்கள் பிரச்சனைக்கு முகம் கொடுத்த போதும் நீங்கள் எங்களுடனே இருந்தீர்கள். இன்று நாங்கள் பிரச்சனையிலிருந்து விடுபட்டிருக்கின்ற நேரத்திலும் நீங்கள் எங்களுடனேயே இருக்கின்றீர்கள். அதனால் எனக்கு உண்மையிலேயே இந்த நேரம் இந்த தருணம் ஒரு சந்தோஷமான தருணமாக இருக்கின்றது. 1980 ගණන් ඉඳන් අපි මෙහාට පැමිණිලා ඔබේ ප්‍රදේශයේ එදා නායකත්වය දුන්න මහේශ්වරන් මැතිතුමාත් එක්ක එකතු වෙලා ඒ කටයුතු කරගෙන ඊට පස්සුව අද එතුමාගේ බිරිඳ ඒ දේශපාලනය එක්සත් ජාතික පක්ෂ වෙනුවෙන් විශිෂ්ට සේවයක් කරන එක අපි මේ අවස්ථාවේ පිළිගන්න ඕනේ. எனக்கு தெரியும் 1980ஆம் ஆண்டில் இருந்து மறைந்த முன்னாள் அமைச்சர் கௌரவ தியாகராஜா மகேஸ்வரனுடன் சேர்ந்து நாங்கள் இந்த பிரதேசத்துக்கு வரைந்து செல்கின்றோம். அவருடைய பணி இந்த பிரதேசத்திலே அவர்கள் மேற்கொள்கின்ற பணி எனக்கு நன்றாக தெரியும். அதே போல அவருடைய பாரியார் திருமதி விஜயகலா மகேஸ்வரன் அவர்களும் இந்த ஐக்கிய தேசிய கட்சிக்கான பாரிய பணியினை இந்த பிரதேசத்தினுடைய அபிவிருத்திக்காக அவர் தன்னை அர்ப்பணித்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே அவருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ඒ නිසා අද මේ ප්‍රදේශයේ සාමයත් එක්ක ඇවිල්ලා තියෙන විශ්වාසය බලාපොරොත්තුව අප මේ අවස්ථාවේ දන්නවා. அதே நேரத்திலே இந்த பிரதேசம் இப்பொழுது சமாதானத்துக்கு வந்து அந்த சமாதானத்தோடு அந்த நேர்மையான ஒரு அரசியல் நோக்கத்தோடு இந்த பிரதேசத்தை முன்னெடுக்க வேண்டிய நேரத்தில் இருப்பது என்பதும் எங்களுக்கு தெரியும். හැබැයි අප බලයට ඇවිල්ලා හැම ප්‍රශ්නයක්ම එක දවසකින් විසඳන්න බෑ. නමුත් අපි ඔබේ ප්‍රශ්න අනිවාර්යයෙන්ම විසඳනවා කියන එක මේ අවස්ථාවේ මතක් කරන්න කැමතියි. இந்த பிரச்சனை ஒரு பிரியோரிட்டி பிரச்சனையை நாங்கள் உடனடியாக தீர்க்க முடியாது. ஆனால் இந்த பிரச்சனைக்கு நாங்கள் ஒரு தீர்வு காண வேண்டிய காலகட்டத்தின் தேவையிலே இருக்கின்றோம். අපට දැන් තියෙන්නේ ඒ විශ්වාසය ඇති කරන්න අප අමාත්‍යාංශ ගණනාවක යම් විදියකින් මේ ප්‍රදේශයට සේවය කරන්න අප පිළිඅරන් තියෙනවා. ඒ වගේම අපි බාර දීලා තියෙන කොටස් ඔබ සියලු දෙනාට ලබා දෙන්න. නමුත් තියෙන ප්‍රශ්නේ තමයි සමහර අවස්ථාවට ඒ සුදුසුකම් අනුව තමයි ඒ රස්සා ලබා දෙන්න අවශ්‍ය වන්නේ. நாங்கள் இப்பொழுது இந்த பிரதேசத்தில் இருக்கின்றவர்களுக்கு இந்த தொழில் வாய்ப்புகளை வழங்குவதற்காக நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதே மாதிரி எங்களுடைய அரசும் இந்த பிரதேசத்தை அபிவிருத்தி செய்வதற்கு எங்களை கொஞ்சம் பேரை எங்களுடைய சில பகுதிகளாக பிரித்து இந்த பிரதேசத்தின் அபிவிருத்திக்காக எங்களை ஒதுக்கி இருக்கின்றார்கள். இருந்தும் இந்த தொழில் வாய்ப்பை வழங்கும் போது அந்த குறிப்பிட்ட அடிப்படை தகுதிகள் என்ற சில தகுதிகள் சிலருக்கு தடையாக இருக்கின்றது. தொழில் வாய்ப்பை வழங்கும் போது ඔබේ වැදගත් සේවය සහ විශ්වාසය නිසා ජනවාරි මාසයේ 8 වෙනිදා 2015 අපි බලයට ආවා. உங்களுடைய அந்த விசுவாசமும் அந்த அந்த உறுதியான இதுமானதான் நாங்கள் அந்த 2018 8ஆம் தேதி அந்த ஜனவரி 8ஆம் தேதி
2015 உங்களுடைய அந்த உறுதியான அந்த இது இருந்தபடியாக தான் நாங்கள் இந்த ஆட்சிக்கு வரக்கூடியதாக இருந்தது. නමුත් අපිට තිබ්බේ ඒක තනි පාලනයක් නෙමෙයි, ඒක බද්ධ, ඒ කියන්නේ හවුල් පාලනයක්. ஆனால் அந்த அரசு நாங்கள் 2015ஆம் ஆண்டு அமைத்த அரசு நாங்கள் எங்களுடைய ஒரு தனி அரசாக இல்லாமல் ஒரு கூட்டரசாகத்தான் அது இருந்தது. ඒක තුල තිබ්බේ අමාරු අමාත්‍යාංශ හදන්න තියෙන අමාත්‍යාංශ අපිට ලැබුණා. රක්ෂා දෙන්න පුළුවන් දේවල් අනිත් පක්ෂ හවුල් පක්ෂයට ගියා. அந்த அரசிலே எங்களுக்கு மிகவும் அந்த கடினமான முன்னேற்ற வேண்டிய பிரச்சனையிலே இருக்கின்ற அமைச்சுக்களை எங்களுக்கு வழங்கிவிட்டு ஒரு தொழில் வாய்ப்புகளை வழங்குகின்ற அமைச்சுக்களை அவர்கள் தங்களுடைய ஆட்களுக்கு வழங்கிவிட்டார்கள். දැන් විදුලි බල මණ්ඩලය මෙහි රක්ෂා තිබ්බා. තිබ්බ එක ගිහිල්ලා තියෙන්නේ දෙමළ කතා කරන්න බැරි කෑගල්ලෙන් එවිලා දින කට්ටිය. மேலே அமைச்சர் சொல்லுகிறார், அந்த நேரம் இருந்த இந்த மின்சார அமைச்சு, இந்த மின்சக்தி எரிவளித்துறை அமைச்சு அந்த நேரத்திலே கூடிய தொழில் வாய்ப்புகளை வழங்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த மின்சார சபையிலே வேலை செய்கின்றவர்கள் உண்மையிலேயே தமிழ் தெரியாத கேகாலை பிரதேசங்களைச் சேர்ந்த நபர்கள் தான் இப்பொழுது அந்த மின்சார சபையிலே வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ඕගොල්ලන්ට දෙන්නත් ඕනේ, ඒගොල්ලන්ට එලවන්නත් අමාරුයි. உங்களுக்கு அந்த தொழில் வாய்ப்பை நாங்கள் தருவதற்கும் இருக்கின்றோம், அதே நேரத்தில் அவர்களை நாங்கள் விரட்டவும் முடியாது. අපි විතරක් නෙමෙයි, ඔබේ දිස්ත්‍රික්ක මන්ත්‍රී විජේ කලා ඔබතුමාලා ගැන හැම වෙලාවම පාර්ලිමේන්තුවෙන් කතා කරනවා, කෑ ගහනවා, අපෙන් ඉල්ලනවා. ඉතින් ඒ කාර්යභාරය ඔබතුමාලා වෙනුවෙන් කරනවා. உங்களுடைய நீங்கள் அனுப்பியிருக்கின்ற உங்கள் பிரதேசத்தை சேர்ந்த ஐக்கிய தேசிய கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் திருமதி விஜயலா மகேஸ்வரன் அவர்கள் உங்கள் சம்பந்தமாக எந்த நேரமும் அவர் பார்லிமெண்டிலே இந்த பிரச்சனைகளை கேட்டுக்கொண்டிருப்பார். நாங்களும் அவர்களுக்கான அந்த கோட்டாவை வழங்குவதற்கு எந்த நேரமும் தயாராக இருக்கின்றோம். ඒ නිසා අපට කියන්න තියෙන්නේ අපි අනිවාර්යයෙන්ම කතා කරන්නේ නැතුව අපි උදව් කරන්න බැහැලා වැඩ කරමු. ඒ කරන ගමන කරුණාකර විශ්වාසයෙන් අපි තුල විශ්වාසයෙන් වැඩ කරන්න. අපට තියෙන දේ තමයි මේවා කරනකොට හැම දිනකටම උදව් වෙන එක අමාරුයි. ඉතින් අපි ප්‍රමුඛත්වය අනුව ඔබතුමාලා දෙන්නම් යම් ප්‍රතිශතයක් අපි අනිවාර්යයෙන්ම උදව් කරන්න තියෙනවා. එක්සත් ජාතික පක්ෂයේ උපනායක වශයෙන් මට කියන්න පුළුවන් ගන්නේ අපේ මූලික ලක්ෂණය තමයි මේක අපේ සිංහල දෙමළ සියලු දාම සිංහල දෙමළ මුස්ලිම් ඔක්කොම එකට මේ අපේ රට කියන සංකල්පය වැඩ කරන්න ඒක පිළිගෙන කටයුතු කරන නිසා අප මේක සතුටුදායක තත්ත්වයක් ඇති කරනවා. நான் இந்த ஐக்கிய தேசிய கட்சியினுடைய உபதலைவர் என்ற ரீதியிலே நான் கூறுகின்றேன், இந்த உங்களுக்கும் இந்த தொழில் வாய்ப்புகளை நாங்கள் படிமுறையாக வழங்குவதோடு, இந்த படிமுறையாக வழங்குவது மட்டுமல்ல, இந்த ஐக்கிய தேசிய கட்சி ஒரு இனம் மொழி அதுக்கு அப்பாற்பட்ட எல்லோருக்கும் ஒரு பொதுவான கட்சி. இந்த கட்சியினூடாக உங்களுக்கு எதிர்காலத்திலே நாங்கள் நல்ல வரப்பிரசாதங்களை தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். ජනවාරි මාසේ 8 වෙනිදා 2015 ඔබතුමාලා බයෙන් ජීවත් වුණා. හැබැයි 2015 ஜனவரி மாதம் 8ஆம் தேதி நீங்கள் எல்லோரும் ஒரு ஒரு பயந்த சூழலிலே தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். අද බයක් නැහැ. இன்று பயமில்லை. හැබැයි සම්පූර්ණ සතුටෙනුත් නැහැ. ஆனால் இன்று பயமில்லை. ஆனால் அதுக்காக நீங்கள் முழுக்க சந்தோஷமாக இருக்கின்றீர்கள் என்றும் இல்லை. අපි ඒක වැඩි කල්ලාන් ඉස්සේ සන්තෝෂයට පරිවර්තනය කරනවා. நாங்கள் இன்னொரு நீண்ட காலம் எடுக்காமல் உங்கள் எல்லோரையும் நாங்கள் சந்தோஷமாக வைத்திருப்பதற்கு முயற்சிகள் மேற்கொண்டு கொண்டு வருகின்றோம். අද මෙතන විජේ කලා කොළඹ හිටියත් මට කිව්වා එන්න අමාරු වෙනවා. ඒත් මං ආවේ. මං හිතුවේ එක්සත් ජාතික පක්ෂෙ මෙහෙන් ලැබුණ සේවය අමතක කරන්න බෑ. ඉදිරියට මේක මීට වැඩි හුඟක් වර්ධනය කරලා කොළපාට කොඩිය යාපනයෙන් ඉසු වෙන්නම ඕනේ කියන එක මම මතක් කරන්න ඕනේ. இந்த நேரத்திலே திருமதி விஜயலா மகேஸ்வரன் இந்த இடத்திலே இல்லாவிட்டால் அவர் வர முடியாமல் போய்விட்டது. இருந்தும் நீங்கள் இந்த கட்சிக்கு, இந்த ஐக்கிய தேசிய கட்சிக்கு செய்கின்ற சேவையை நாங்கள் ஒருபோதும் மறக்கவில்லை. இருந்தும் எதிர்காலத்திலே இந்த யாழ்ப்பாண பிரதேசமே ஒரே பச்சை நிறமாக காட்சியளிப்பதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டிய காலகட்டத்திலே இருக்கின்றோம். මට කනගාටුයි මගේ මට දෙමළ දන්නේ නැහැ කොන්ජම් තෙරියම. නමුත් අනිත් ගමන එනකොට මීට වැඩිය දෙමළෙන් කතා කරන්න මම සූදානම්ෙන් එන්නම්. எனக்கு மிகவும் கவலையா இருக்கின்றது. எனக்கு இந்த தமிழை கலைக்க முடியாது. இருந்தும் நான் கொஞ்சம் தமிழ் கலைப்பேன். நான் அடுத்த முறை வரும்போது இந்த தமிழை நான் மிகவும் தெளிவாக கலைப்பதற்கு உற்சாகப்படுறேன். நன்றி. ඔයගොල්ලෝගේ ප්‍රශ්න වලට උත්තර දෙන්නම්. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு அவர் பதிலளிக்க இருக்கின்றார். ஆனால் தயவு செய்து ஒவ்வொருத்தராக
கேள்விகளை මෙතන 7 වෙනකොට යන්න තියෙනවා. அதிகாரி பணிமனைக்கு முன்பாக உள்ள வெள்ளை கோட்டினை கடந்து பாதி தூரம் சென்ற போது அனுராதபுரம் பகுதியிலிருந்து கிளிநொச்சி சென்ற